ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக புளியஞ்சோலைக்கு வந்திருக்கோம். இது வந்து திருச்சியில் இருக்க துறையூரில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியஞ்சோலையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு கோழியோ வாத்தோ எது வேணுமோ வந்து ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா அவங்க சமைச்சு வைப்பாங்க. நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு வந்து 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ கோழியோட வெயிட்டு பொறுத்து 1.5 கிலோ 2 கிலோ இருந்ததுன்னா அந்த கோழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சாப்பாடு வேணாம் அப்படின்னா பரோட்டா எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? 3 வாத்துக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து வாத்து ரேட்டு தான். ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம். குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் புளியஞ்சோலை எப்படி வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த புளியஞ்சோலை எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். அதாவது ஒரு 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. திருச்சியிலேருந்து துறையூர் வந்து துறையூர்லேருந்து புளியஞ்சோலை வரணும். அப்படி இல்லைனா நாமக்கல் வழியாக வரலாம். நாமக்கல், ராசிபுரம், அங்கேருந்தும் துறையூர் வந்து புளியஞ்சோலை. இல்லையா சேலம், ஆத்தூர், துறையூர் இந்த ரூட்லேயும் வரலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். இந்த புளியஞ்சோலை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைமலை கீழே அடிவாரத்தில் இருக்குது. அதை பச்சைமலைனா நம்ம ஆகாய கங்கை இருக்கு இல்லையா, ஆகாய கங்கையோட தண்ணி வந்து இதில் தான் வந்து ஃப்ளோ ஆகி வருது. இந்த காட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால தான் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்காக தான் இங்கே நிறைய மக்கள் வராங்க. அவ்வளோ கிளியரான வாட்டர். காட்டில் வர தண்ணி நார்மலாகவே வந்து மூலிகை தண்ணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த புளியஞ்சோலையில் வந்து அந்த தண்ணியில் குளிக்க தான் அவ்வளோ பேர் வராங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆகாய கங்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிலாம் போக முடியும். 4 to 5 hours வந்து மலை ஏறிலாம் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக இது எதுக்குமே வந்து ஃபேமிலி வந்து போக முடியாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டேய் செவனே, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன புட்ட தாண்டி பழக்கம் இல்லையே. அம்மா புடிச்சிட்டேன். அட நீங்களா? மலமாடு அம்மா புடிச்சிட்டானா? போடா. நார்மலாகவே இந்த புளியஞ்சோலையில் இருக்க தண்ணி வந்து நம்ம குளிக்கும் போது நிறைய பாறைகள் இருக்குது. அதனால் எனக்குமே ஒரு ஃபேமிலியோடு குளிக்கலாமா அப்படின்னா ரொம்ப கரையோரமே குளிச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கூட பாறையில் வந்து இடிச்சுப்பீங்க அங்கங்கே. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகலாம். ஃபேமிலியாக போகும்போது அதுவும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மற்றபடி இந்த புளியஞ்சோலைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா புளிய மரம்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் இது புளியஞ்சோலை அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆகாய கங்கைக்கு அகஸ்தியர் வந்து தவம் பண்ணார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காட்டிலையும் வந்து அகஸ்தியர் தவம் பண்ணதா நம்பப்படுறது. எப்போல்லாம் வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் புளியஞ்சோலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி. ஸோ இந்த டைமில் வந்தோன்னா அதிகமான மழை இருக்காது, ஓரளவுக்கு ஃப்ளோலாம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் டைமில் வந்தாலும் வாட்டர் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூலை டு செப்டம்பர் நல்ல மழை சீசன். அந்த டைமில் வந்தீங்கன்னா நிறைய தண்ணி போகும், பாறைகள் ஏற்கனவே வழுக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் வர வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த புளியஞ்சோலைக்குள்ளே வர்றது எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். நீங்கள் தனியாக கேமராஸ் எதுவும் அலௌட் இல்லை. இது கூட மொபைல் கேமராவில் எடுத்த வீடியோஸ் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய குரங்குகள் இருக்குது, கையில் வச்சுக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான இது தான் ஃபாரஸ்ட்னால் நீங்கள் புலியோ இல்லை மற்ற பெரிய விலங்குகளோ இங்கே இல்லை. ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, குரங்குகள் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த லொக்கேஷனை. ஏன்னா ஓடையில் போகிற தண்ணி மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல இப்போ திருச்சியை சுற்றி நிறைய இடத்துல ஓடையில் தண்ணி மாதிரி போகுது. நீங்கள் ஆற்றுலலாம் குளிச்சிங்கன்னா கூட அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே வந்து அந்த பாறைகள் இடுக்கில் வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானே 2-3 முறை அடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் சேஃபாக தண்ணி கொஞ்சம் கம்மியான ஃப்ளோ இருக்கிற இடத்துல குளிக்கலாம். அதே மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் குரங்குகள் இருக்குது. கையில் எது வச்சுருந்தாலும் பிடிங்கிட்டு போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கினீங்கன்னா கூட கையில் வந்து பறிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைக்காரங்க என்ன தான் வச்சுருந்தாலும் அதை எடுக்க மாட்டேங்குது. ஆனால் மக்கள் வந்து எது வச்சுருந்தாலும் அதை வந்து அழகாக பிடிங்கிட்டு போயிடுது. ஸோ நூற்றுக்கணக்கான குரங்குகள் வந்து நம்மளை சுற்றியே இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து அழகாக குளிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து திருச்சியிலேருந்து துறையூருக்கு வந்து பஸ் வசதிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. குளித்து முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். எப்படி செஞ்சுருக்காங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்து நம்ம நார்மல் கோழி டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம அந்த டேஸ்ட் இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி வர வேணாம். ஃபுட்டும் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்மளே வாங்கி கொடுத்து சமைக்க சொன்னாலுமே டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ க்ளீன்னஸாலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஓகே நம்ம ரோட்டுகளில் சாப்பிட்ற ஆள் தான், அதனால் இங்கே சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஓகே தான். ஸோ அதே மாதிரி கடைகள்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 hours அழகாக ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஆகாய கங்கை தண்ணியில் நீங்கள் குளிச்சிருந்தீங்கன்னா அப்படியே வந்து இது ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப் அடித்து இதுக்குள்ளே வரணும் புளியஞ்சோலைக்கு. அதே மாதிரி ஆகாய கங்கை வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதே தண்ணி இங்கே வருது. இதையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். எனக்கு ஓகே தான், எனக்கு நல்லா தான் இருந்தது. அப்போ என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுல இல்லை சமைக்க கொடுத்து சாப்பிட்றது? ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றது நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி இவங்க சமைச்சு கொடுத்தது எப்படின்னு சொல்லுங்கள். நாட்டுக்கோழி எப்படி சமைப்போம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக சுட்டு தோலோட அந்த மாதிரி தான் இருந்தது. தோல் எதுவும் எடுக்கல. அது வந்து இப்போ எனக்கு வந்து தோல் எடுக்காமல் சிக்கன் சாப்பிட்றது ஒரே ஒரு குறை எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா கோழியோட கால் அப்படியே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி கால் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கால் அப்படியே போட்டிருக்காங்க. நேத்துல ஒரு மனுஷன் நான் சைவம்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்து நேற்று நம்மளை பாடா பறிச்சு அவர் சாப்பிட்டாரு. அவர் இன்னைக்கு நம்மளை பாடா பறிச்சு அவர் வந்து சனிக்கிழமை வந்து அசைவம் சாப்பிட மாட்டாரு, ஞாயிற்றுக்கிழமைனா அசைவம் மட்டும் தான் சாப்பிடுவார் இருந்துச்சு. அந்த குழம்பையுமே கூட பார்சல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் கோபி ஹாலிடேஸ் வந்து சுமாரா போட்டு. கோபி ஹாலிடேஸோட ஹிஸ்டரி போய் பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் வீடியோ தான் அதிகமா போயிருக்கோம். அதுக்கப்புறத்துல இருந்து எந்த ட்ரிப்புக்கு வராத ஆள் இவர் மட்டும்தான். இல்ல அதுக்கான ரீசன் வந்து ஒண்ணு சொல்லலாம். பக்கத்து வீட்டுல ஆயா இறந்துட்டாங்க, தெருவுல கூழ் ஊத்துறாங்க, அக்கா பொண்ணுக்கு காது குத்துறாங்க. அதாவது ட்ரிப்புக்கு கூப்பிட்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பி 1.5 வருஷம் ஆகுது இவங்க கூட்டு வர்றதுக்கு இல்லையா? கோபியோட ஸ்லோவான ப்ராக்ரஸ் காரணமே இதுதான். வந்து சீக்கிரம் இப்போ இன்னைக்கு போன உடனே நான் ஒரு உண்டியல் வாங்கி கோபி கூட கூண்டு வரதுக்கு உண்டியில சேர்க்க ஆரம்பிச்சேன். அது ஃபுல்லானா தான் வருவேன் நான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நல்லதா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் திருச்சி வரவங்களுக்கு திருச்சி சுற்றி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புளியஞ்சோலையும் ரெஃபர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் கோபி ஹாலிடேஸ்.